ரியல்மியோட நார்சோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா நார்சோ 20, 20A, 20 Pro அப்படிங்கிற 3 ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோவில் நாம் ரியல்மியோட நார்சோ 20 மொபைலை பற்றி பார்ப்போம். மற்ற 2 மொபைல்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த ரியல்மியோட நார்சோ 20 மொபைலில் என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மொபைலோட ப்ரைஸ்லாம் என்ன, இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அது ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரியல்மி நார்சோ 20 மொபைலோட டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து 6.5 இன்ச்சு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ டிஸ்பிளே கிடையாது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCD பேனலில் தான் வருது. அடுத்தது கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சலில் ப்ரைமரி கேமராவும் 8 மெகாபிக்சலில் வைட் ஆங்கிள் லென்ஸும். இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 119 டிகிரி வரைக்கும் நீங்கள் வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஃப்ளாஷும் இருக்குது. மொபைலோட பேக் சைடில் இந்த கேமராலாம் ஃபிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப்பில் தான் ஃபிட் பண்ணிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா தான் இருக்குது. அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Helio G85 அப்படிங்கிற கேமிங் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2 lakhsக்கு மேலே வரும். ஸோ ப்ராசஸரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த 6000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. அது கூடவே வந்து உங்களுக்கு டைப்-C கேபிளும் கொடுக்குறாங்க. இந்த 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸிலே கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இருக்குது. OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் கொடுக்குற மாதிரி Android 10 தான் கொடுத்துருக்காங்க. UI பார்த்தீங்கன்னா ரியல்மி UI தான். இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலில் வந்து டியூல் சிம் போட்டுக்கலாம். அது கூடவே வந்து மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கான தனி ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ SD கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைலோட ஷார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 1.03 வாட்/kgயும் பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.73 வாட்/kgயும் வருது. ஸோ ஷார் வேல்யூ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பெட்டராகவே இருக்குது. இந்த ரியல்மி நார்சோ 20 மொபைல் பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் ப்ளூ அப்படிங்கிற 2 கலர் வேரியண்ட்டில் சேல் பண்ணுறாங்க. அடுத்ததாக வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM + 64GB வேரியண்ட் ஒன்றும், நெக்ஸ்ட்டு 4GB RAM + 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் ஒன்றும் சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 வேரியண்ட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM + 64GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய்க்கும், 4GB RAM + 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த ரியல்மி நார்சோ 20 மொபைலோட ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ்லாம் பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த மொபைலில் என்னென்னலாம் நல்லா இருக்குது, என்னென்னலாம் நல்லா இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் கொடுத்துருக்கூடிய பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Helio G85 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரையும் இது நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். கேமராவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதுவும் பரவாயில்ல அப்படின்னே சொல்லலாம். அடுத்தபடியாக இவங்க கொடுத்துருக்க டிஸ்பிளே தான் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளேவை கொடுத்துருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ M2 மொபைலே பார்த்தீங்கன்னா 6GB RAM கொண்ட மொபைலு, அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 ரூபா. ஸோ 2 மொபைலுக்கும் வந்து அந்தளவு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் வந்து எனக்கு பிடிக்காத விஷயம். மற்றபடி இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இந்த மொபைலை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலை வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி, Helio G85 ப்ராசஸர், ஸோ ஒரு நல்ல கேமிங் ப்ராசஸர், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் கேமரா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாகவே இருக்குது. இதில் என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பெட்டரான மொபைலாக தான் தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை வந்து நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மொபைலை வந்து எந்த மொபைலோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். until then bye bye, see you.